பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்புள்ள கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குழம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம் சொல்லலாம். இந்த குழம்பியை பொறுத்தவரையிலும் காஃபி கொட்டை இனத்தைச் சேர்ந்த ஒரு வகையான தாவரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குழம்பி என்பது வேறு, காப்பி என்பது வேறு. இந்த குழம்பியை பொறுத்தவரையிலும் அந்த தாவரத்துடைய இலை மற்றும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகளை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. குழம்பியிலிருந்து கிடைக்கின்ற விதைகள் இன்றைக்கு நிறைய பேருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நோய், அதாவது ஈரல் செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸ் நோயை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. பொதுவாக குழம்பியை பார்த்திங்கன்னா இன்றைக்கு காஃபியோடு கலப்படம் செய்வதற்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் தொன்று தொட்டு இருக்கின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறது. காப்பி கொட்டைகள் வரும்போது அதோடு என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்பியோட விதைகள் தோற்றத்தில் பார்ப்பதற்கு காப்பியை போன்றே இருக்கும், அதிகமான கசப்பு தன்மையை உண்டாக்கும், நல்ல மணத்தை உண்டாக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இடங்களில் இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா குழம்பியோட விதைகளை காப்பியுடன் கலந்து கொடுக்கின்ற கலப்படம் செய்கின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு முறை செய்யப்படும் போது பார்த்திங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்கள் காஃபியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் தயாரித்து அதை லிவர் சிரோசிஸ் நோய்க்கு ஒரு மருந்தாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். அப்போ பார்க்கும்போது ஒரு பேட்ச் ஆஃப் காஃபியிலிருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அதோட கெமிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் என்னன்னு பிரித்து பார்ப்பாங்க. அந்த வேதியியல் பொருட்களை பிரித்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததை கண்டுபிடித்து அதன் பிறகு இந்த குழம்பி சம்பந்தப்பட்ட விதைகளை எடுத்து அதில் இருக்கக்கூடிய வேதியியல் பொருட்களை பிரித்து அதிலிருந்து குறிப்பிட்ட ஒரே ஒரு மூலக்கூறை எடுத்து உடலுக்குள் எலிகளுக்குள் செலுத்தி பார்க்கும்போது ஈரல் செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அந்த நோய் உதவி செய்தது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த மூலக்கூறு மிகச்சிறப்பாக சிறுநீரக செயல் குறைபாடு இருப்பவர்களுக்கு ஈரல் பாதிப்போ அல்லது நுரையீரல் பாதிப்போ வராமல் இருப்பதை உறுதி செய்தது. இது என்ன பண்ணாங்கன்னா, கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த குழம்பியிலிருந்து எடுக்கக்கூடிய வேதிப்பொருட்களை செலுத்தும்போது உடலில் குறிப்பாக நுரையீரலில் அல்லது உந்து சக்தியில் அல்லது ரொம்ப வேகமாக வேலை செய்ய வைப்பதில் எந்த வகையான மாற்றம் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. இதை உடலுக்குள் செலுத்தும் போது அது நேரடியாக உடலில் இருக்கக்கூடிய செயல்திறனை அதிகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை செய்து பார்த்தார்கள். பார்க்கும்போது அதிசயக்கத்தக்க வகையில் பார்த்திங்கன்னா, வழக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டீராய்டுகள் அல்லது டோப்பமின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸை இன்ஜெக்ட் பண்ணும்போது உடலுடைய செயல்திறன் அதிகரிக்கிறது, ஆனால் சிறுநீரகத்துடைய செயல்திறன் குறைய ஆரம்பித்தது. சரி, அப்போ சிறுநீரக செயல்திறன் குறையும் போது மற்ற உறுப்புகள் என்ன பாதிக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா, ஈரல் மற்றும் நுரையீரல் பாதிப்பு இருந்தது. சரி, இதை எவ்வாறு கண்ட்ரோல் பண்ண முடியும், எவ்வாறு குறைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான் குழம்பியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஒரு மூலக்கூறை நேரடியாக உடலுக்குள் செலுத்தும் போது அது சிறுநீரக செயல் குறைபாடையும் குறைக்க உதவியது, உடலுடைய ஆக்க சக்தியை அதாவது உந்துதல் சக்தியை மிக அதிகமாக கொண்டு வந்தது. மிக குறிப்பாக பார்த்திங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய ஈரல் செயல்பாடு, நுரையீரல் செயல்பாடு மற்றும் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு வகையான திசுவோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதற்குள் தேவையற்ற தண்ணீர் புகுந்து அந்த உறுப்புகளுடைய வேலை செய்யக்கூடிய திறனை டிஸ்டர்ப் செய்யாமல் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இன்றைக்கு இரண்டாம் கட்ட ஆராய்ச்சியாக பார்த்திங்கன்னா, புற்றுநோய் ஏற்பட்ட பிறகு கீமோதெரப்பி கொடுக்கும்போது சிறுநீரக செயல் குறைபாடு ஏற்படுபவர்களுக்கும் அதே போல் நேரடியாக சிறுநீரக செயல் குறைபாடு ஏற்பட்டு அதனால் டயாலிசிஸ் செய்து கொண்டவர்களுக்கும் அவர்களுடைய ஈரல் நிலைமையும் அவர்களுடைய நுரையீரல் சக்தியையும் நன்றாக குறைத்து கண்ட்ரோல் செய்வதற்கு குழம்பியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் பயன்படுகிறது அப்படிங்கிற இரண்டாம் கட்ட ஆராய்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள்.
பித்தப்பையில் கற்கள் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் அந்த கற்களை கரைக்கக்கூடிய மருந்துகள் இல்லாததுனால மாடர்ன் மெடிசனில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பித்தப்பையை அறுவை சிகிச்சை மூலம் எடுக்கின்ற ஒரு ஆராய்ச்சி, அந்த ஒரு வழி தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் குழம்பியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருளை நேரடியாக உடலுக்குள் செலுத்தும் போது பார்த்திங்கன்னா மிக அழகாக பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கொழுப்பு சம்பந்தப்பட்ட கட்டிகளை அது கரைக்க உதவுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் மற்றும் ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி முடிவு. இது சம்பந்தப்பட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பாரம்பரிய மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தாங்கன்னா குழம்பியை ஒரு பானகமாக, ஒரு தேநீராக கொடுக்கின்ற வழக்கம் இன்றைக்கும் பாரம்பரிய மருத்துவர்களிடையே உண்டு. மிகுந்த கசப்புத்தன்மையுடைய, மிகுந்த துவர்ப்புத்தன்மையுடைய பற்களை எல்லாம் கரையாக்கக்கூட ஒரு வகையான ஒரு கெமிக்கலை அது உண்டு செய்கிறது. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா தோல்களை பதப்படுத்துவதற்கு இந்த குழம்பியுடைய கஷாயத்தில் 1 நாள் 2 நாட்கள் அளவுக்கு தோலை ஊற வைப்பாங்க, மாட்டுத்தோல், மிருகத்தோல்களை எல்லாம். அந்த மாதிரி ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் முழுமையாக கரைந்து தோல் ஒரு வளவளப்பு தன்மை இருக்கக்கூடிய, ஒரு எலாஸ்டிசிட்டி தன்மை இருக்கக்கூடியதாக மாறுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கவங்க குழம்பியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பொருளை உட்கொள்ளும் போது உடலில் ஏற்படக்கூடிய நல்ல வகையான மாற்றங்களை இன்றைக்கு டாக்குமெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு, உடலில் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு இன்றைக்கு நிறைய பேர் ஒரு மருத்துவர் இடையே வரும்போது சொல்லுகின்ற முதல் விஷயம் என்னவாக இருக்கிறதுனா, சார் காலையில் எழுந்திருக்கும் போது என்னோடய உடம்புல சுறுசுறுப்பே இல்லை, நாள் முழுவதும் ஒரு வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இல்லை, இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் வீட்டிலேயே இருக்கணும்னு சொல்கிறான், ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேங்கிறான், சோம்பேறியாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உந்துதல் தன்மை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு குழம்பியை ஒரு மருந்தாக கொடுக்கின்ற வழக்கம் இன்றைக்கும் பாரம்பரிய மருத்துவத்தில் உண்டு. எனவே நேர்களே, குழம்பியை பொறுத்தவரையிலும் உடலுடைய சுறுசுறுப்பு தன்மைக்கும், உடலுடைய உறுப்புகள் குறிப்பாக ஈரல் செயல்பாடு, சிறுநீரக செயல்பாடு, நுரையீரல், இதய தசைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்டிவ் கோட்டிங்கை காப்பாற்றுவதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பெயரில் சரியான முறைப்படி பயன்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.